ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செல்ஃப் அவேர்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். 3 பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க மனுஷங்களில். அதில் ஒன்று கேரட் மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டி, இன்னொன்று எக்கு மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டி, இன்னொன்று காஃபி பீன் மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டி. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் 3 பாத்திரம் எடுத்துக்கலாம். 3 பாத்திரத்துலேயும் கொதிக்கிற தண்ணி போட்டு அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒவ்வொரு பொருளையாக நம்ம போடுறோம். அப்போது லைஃப்பில் பிரச்சனைங்கிறது கொதிக்கிற தண்ணீர் மாதிரி. லைஃப் சமதள பாதை கிடையாது. கேரட் தண்ணியில் போடுவதற்கு முன்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரச்சனைகள் ஃபேஸ் செய்த பிறகு ஒரு விஷயத்தில் இறங்கிய பிறகு அதோட சாதக பாதகத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா இறங்கி இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தில் அப்படின்னு தோணுது. முட்டை வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. அது கொதிக்கட்டில் தண்ணியில் போட்ட உடனே என்ன ஆகுது, ஹார்ட் ஆகிடுது. இது எப்படின்னா, அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம், அவங்களாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி முகம் ரொம்ப இறுகியிருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்புணர்ச்சி, மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு கோவம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். ரொம்ப கடுமையாக வேறு மாறிடும் அவங்க ஃபேஸஸ்லாம். எரிச்சலும் சிறுமுஞ்சித்தனமாகவும் இருப்பாங்க. காஃபி பீன் அது பாய்லிங் வாட்டரில் போடும்போது என்ன ஆகுது, காஃபியாக மாறிடுது. எப்படி விதன்னு இருக்க தண்ணியில் போட்ட காஃபி பவுடர் நம்மளுக்கு சுமாரான டேஸ்ட் தான் கொடுக்கும். ஆனால் நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்ட அந்த காஃபி பவுடரோ இல்லை காஃபி பீனோ எப்படி ஆகும், நல்ல ஒரு காஃபி டிகாக்ஷனை கொடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரச்சனைகளை அதிகரிக்க என்ன ஆகும்னா, ஒரு ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குது. அப்புறம் ஒவ்வொரு ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஒரு லெசன், ஒரு நியூ லெசனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகுது. திரும்ப ஒரு ஒரே மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மனசை உடைச்சிக்காம நம்மளோட திறமைகளை உயர்த்த பார்க்கணும். நம்ம வேறு விஷயத்தில் உயர்த்த பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வழி இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே ஒரு எண்டு இருக்குது. அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேயும் ஒரு எண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம மனசை உடைஞ்சு போயிடக்கூடாது. இது மாதிரி நம்ம திறமைகளை வளர்த்துக்கும் போது சக்ஸஸும் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், விடாமல் ஒரு விஷயத்தை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கிது. அப்புறம் சகிப்புத்தன்மையும் வருது. நம்மளுக்கு ஒரு நாள் சக்ஸஸும் ஆயிடுறோம். இந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா பிரச்சனைகளை சேஞ்ச் பண்ணணுமே தவிர நம்ம மனசை நம்ம உடைச்சிக்கக்கூடாது. மெடிடேஷன் இது ஒரு நல்ல ஒரு ஹீலிங் ப்ராசஸ். இதுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் கிரீக் வேர்டில்